அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான முயற்சிகள் ரொம்ப கம்மியாக பண்ணுறோம். அதில் முயற்சியே பண்ணாமல் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி தான் அந்த ஆரோக்கியமான உலகத்துக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போவோம். அங்கேயே இருக்க வைக்கும். அங்கேயே சந்தோஷமாக வாழலாம். நீண்ட காலம் சொர்க்கம் போல வாழக்கூடிய ஒரு இடம் ஆரோக்கிய உலகம். அதற்கு முதல்ல ஒரு விதப்போட ஒரு விஷயம் என்னன்னா உடற்பயிற்சி தான். ஏன் இன்னைக்கு உடற்பயிற்சி எல்லாரும் வலியுறுத்துறாங்கன்னா, நமக்கு உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு. எங்கே போனாலும் பைக், கார், வேலையெல்லாம் உட்காந்து செய்கிற வேலை, நடமாடுற வேலையே இல்லை. உடலுக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாமே எந்திரங்கள் வந்துடுச்சு. அதனால நம்ம அதிக நேரம் உட்காடுறோம். எங்கே போனாலும் டிராவல் போனால் ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறோம். இந்த உடல் உழைப்பு இல்லாதனால தான் இன்னைக்கு உடற்பயிற்சியை நம்ப வேண்டியிருக்கு. அது பின்னால் நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்போ உடற்பயிற்சி ஏன் செய்யலைன்னு கேட்டால் ஒருத்தர் என்ன பதில் சொல்கிறாரு? நேரம் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு தெரியாது. இன்னொருத்தர் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ண முடியாதுங்க அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் எல்லாமே போய் உடற்பயிற்சி பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் தினம் கையாட்டினாலே உடற்பயிற்சி தான். ஒரு ஆளுக்கு காலில் பிரச்சனை, கையில் உள்ள எல்லா பயிற்சியும் பண்ணுங்க. கையில் என்னென்ன பயிற்சி தெரியுமோ எல்லாம் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் ஆகும், உடல் முழுவதும் பயன்பாடு அடையும். கை பிரச்சனை சார், நான் என்ன சார் பண்ணுறது? கை ரெண்டு வரல சார், நான் என்ன சார் பண்ணணும்? காலாட்டுங்க, குதிங்க, நடங்க, ஓடுங்க. காலில் என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்க. சார் எனக்கு காலும் வரல கையும் வரல, என்ன பண்ணணும்? கழுத்தை ரொட்டேட் பண்ணுங்க, கழுத்து அசைவு கொடுங்க, நெக் ரொட்டேஷன் பண்ணுங்க, முகத்தை எல்லா பாவனையும் பண்ணுங்க. வாயை தரங்க, வாயை மூடுங்க, கண்ணை தரங்க, கண்ணை மூடுங்க, இறுக்கி தரங்க, இறுக்கி மூடுங்க. கண் பயிற்சி பண்ணுங்க. கை விரல்கள்னால அவங்க தலைமுடியெல்லாம் கோதி விடுங்க. எந்த உறுப்பு இல்லைனாலும் எந்த உறுப்பு நல்லா இருக்கோ அந்த உறுப்பை வச்சு உடலை பயிற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். அதனால ஜிம்முக்கு போகணும், பேண்ட் போடணும், ஷூ போடணும், ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. உடற்பயிற்சி பண்ணணுன்ற எண்ணத்தை வலிமையா மனசுல வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். உருளாங்க, தரையில உருள்றதே கோயில் அங்க பிரதட்சணம் என்னது? உடற்பயிற்சி தான். அங்க பிரதட்சணை பண்ணுங்க. இல்லையா அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க, அது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி. எதுவுமே முடியல சார், உட்காருங்க சார், நல்லா நிமிர்ந்து இல்லைங்க, கண்களை மூடுங்க. யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட எளிமையான விபாசனா தியான பயிற்சியை கேட்டு தெரிஞ்சுங்க, விபாசனா பண்ணுங்க. கண்ணை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க, சுவாசம் வெளியிடுறதை கவனிங்க, உள்ள போறதை கவனிங்க. எல்லா சிந்தனைகளும் வரும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை மட்டுமே செய்யுங்க. இதே உங்க முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும். புத்தர் சொல்றது விபாசனா தான். உடல் பயிற்சி இல்லையா, மனப்பயிற்சி பண்ணுங்க. மனப்பயிற்சியும் பண்ண முடியல, உடல் பயிற்சியும் பண்ண முடியல, நான் பெட் பேஷண்டா இருக்கேன் சார், நல்ல பாடல்கள் கேளுங்க, நல்ல இறைவனுடைய பாடல்கள் கேளுங்க. எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. அதை கேட்டு மனசை பக்குவப்படுத்தி ஆரோக்கியமா வாழுங்க. அதனால உடற்பயிற்சி பண்ணலைன்னா 1000 வழி இருக்கு ஆரோக்கியத்துக்கு. அதனால உடற்பயிற்சி பண்ணுங்க. கையில பண்ணுங்க, கையில பண்ண முடியல காலில் பண்ணுங்க, கால் பண்ண முடியல கையில பண்ணுங்க, இல்லை கழுத்துல பண்ணுங்க, குனிஞ்சு நிமிருங்க. அதுவும் பண்ண முடியல நல்லா நிமிர்ந்து உட்காந்து சுவாச பயிற்சி பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ஸோ நீங்க ஏதாவது பண்ணாம எதையும் அடைய முடியாது. ஆரோக்கிய உலகத்துக்குள்ள போறதுக்கு உடற்பயிற்சி தான் என்ட்ரி பாஸ். அந்த பாஸை வச்சுக்கிட்டு நீங்க உலகமே சுத்தி வரலாம். அந்த உலகம் ஃபுல்லா நீங்க சுத்தலாம். அதனால உடற்பயிற்சியே ரொம்ப தலையாய பயிற்சி. ஆரோக்கியத்துக்கான முதல் பயிற்சியே அதுதான், முடிவான பயிற்சியும் அதுதான். நன்றி, வணக்கம்.